Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஏப்ரலில் ஒரே நேரத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு $3.5 பில்லியன் கடனை திருப்பி செலுத்திய பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு பெருமளவில் சரிந்து வருகிறது. இப்போதும் பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி கையிருப்பு சீனா மற்றும் சவுதி அரேபியா வழங்கும் தற்காலிக கடன்களையே பெரிதும் நம்பியுள்ளது. கடந்த ஜனவரியில் பாகிஸ்தானின் அந்நிய செலாவணி 2021ஆம் ஆண்டை போல இந்த ஆண்டின் இறுதிக்குள் $20 பில்லியன் கீழ் குறையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சர்வதேச நிதியத்தின் $7 பில்லியன் நிபந்தனை கடன் திட்டத்தின் கீழ் அரசு உள்ளது. இதற்காக நாட்டின் வரிகளை உயர்த்துவது, அரசு செலவுகளை குறைப்பது என சர்வதேச கடன் நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பாகிஸ்தான் தனது அந்நிய செலாவணி கையிருப்பை பலப்படுத்தவும் நாணயத்தின் மதிப்பை காப்பாற்றவும் முயற்சி எடுத்து வருகிறது. மிக அரிதாகவே பிற நாடுகளுக்கு வழங்கப்படும் அமெரிக்க நிதித்துறையின் அவசரகால நிதி உதவியை பெற கடந்த செவ்வாய்க்கிழமை அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட்டை சந்தித்த பாகிஸ்தானின் நிதியமைச்சர் முகமது அவுரங்கசீப் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பு குறித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கும் அதிக அமெரிக்க முதலீட்டை ஊக்குவிப்பதற்கும் புதிய வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் இருதரப்பினரும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக பாகிஸ்தான் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி உதவி என்பது அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வழங்கும் நிலையான கரன்சி ஸ்வாப் லைன்களில் இருந்து வேறுபட்டதாகும். உறுதியான டாலர் வரத்து அல்லது உத்தரவாதங்கள் மூலம் ஒரு நாட்டின் நாணயத்தையும் அந்நிய செலாவணியையும் ஸ்திரப்படுத்தவே இந்த நிதி உதவியை அமெரிக்க கருவூலத்துறை செய்கிறது. இதுவரை இந்த நிதி உதவியை 2002இல் உருகுவே மற்றும் 2025இல் அர்ஜென்டினாவும் அமெரிக்காவிடம் இருந்து பெற்றுள்ளன. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குடும்பத்தின் வேர்ல்ட் லிபர்டி பினான்சியல் நிறுவனத்துடன் எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைக்காக பாகிஸ்தான் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் ரெக்கோட்டிக் தங்க மற்றும் செப்பு சுரங்க திட்டத்தில் அமெரிக்க ஏற்றுமதி இறக்குமதி வங்கி $1.2 பில்லியன் முதலீடு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதலாக நியூயார்க்கில் உள்ள பாகிஸ்தான் சர்வதேச விமான நிறுவனத்துக்கு சொந்தமான ரூஸ்வெல்ட் ஓட்டலை மறுசீரமைக்கவும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பாகிஸ்தான் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. $10 பில்லியன் நிதி உதவிக்கு அமெரிக்கா ஒப்புதல் அளித்தால் அது பாகிஸ்தானுக்கு உடனடி பொருளாதார நிவாரணமாக அமைவதுடன் சர்வதேச அளவில் அந்நாட்டின் கடன் தரத்தையும் உயர்த்த உதவும் என்று கூறப்படுகிறது. ட்ரம்ப் நிர்வாகத்துடன் பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்தி வரும் பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவின் அவசர நிதி உதவி என்பது பணப்புழக்க பாதுகாப்பை விட மேலானதாக கருதப்படுகிறது. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.